الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கடமையான புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என விரும்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிரதானமான 3 சமுதாயங்களால் உண்மையான உள்ள தூய்மையுடன் மதிக்கப்படக்கூடியவர். முஸ்லிம்களாகிய நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிக்கிறோம். அதே போன்று கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஏப்ரஹாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மதிப்பளிக்கிறார்கள், கண்ணியம் செலுத்துகிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் யூதர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி, அவர் மக்களுக்கு வழிகாட்ட வந்தவர், இறைவனுடைய நபி என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். 3 பிரதான சமுதாயங்களால் இந்த அளவுக்கு மதிப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் எந்த மனிதரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த மதிப்பு யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். ஏன் இந்த கண்ணியம்? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சிறப்பு எதற்காக கிடைக்கிறது என்பதை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பல படிப்பினைகளை பெற்று எங்களது வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கையை போல் அமைத்துக் கொண்டு இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற முடியும் என்பதற்காக இந்த தலைப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்ற நேரத்தில் வைத் இப்தலா இப்ராஹிம் ரப்பு பிகலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன, இப்ராஹிமுடைய இறைவன் அவரை பல கட்டளைகள் மூலம் சோதித்த நேரத்தில் இந்த இப்ராஹிம் அவற்றை நிறைவேற்றினார், முழுமைப்படுத்தினார். பல கட்டளைகளை கொண்டு இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்க விரும்புகிறான். சோதிக்கின்ற நேரத்தில் எல்லா கட்டளைகளையுமே முழுமைப்படுத்தின அந்த பெரும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த சோதனைகள், அல்லாஹ் விட்ட கட்டளைகள் சாதாரணமான விஷயங்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. ஏனென்று சொன்னா நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம், என்னென்ன கட்டளைகள்
அல்லாஹ்விடம் இருந்து பிறப்பிக்கப்படுகிறது. இவர் எவ்வாறு முகம் கொடுக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த கட்டளைகள் எங்களது வாழ்க்கையில் அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காக நினைத்து தந்திருந்தது சொன்னா, நாம் ஒரு கடுகளவு கூட இவற்றை நாங்கள் முழுமைப்படுத்துவோமா என்று சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு மகா பெரும் பெரும் கட்டளைகள் மூலம் அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறார். இந்த சோதனைகளை அவர்கள் முழுமைப்படுத்தின காரணத்தினால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பட்டத்தை கொடுத்து, ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவர்களுடைய அந்த மதிப்பை உயர்த்துகிறான். அது என்ன அந்தஸ்து தெரியுமா? அல்லாஹ் இந்த கட்டளைகள் மூலம் சோதித்த பிறகு அவர் அதை முழுமைப்படுத்தியதனால் அல்லாஹ் சொல்றான், கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. இப்ராஹிமே, உங்களை நான் மனித சமுதாயத்திற்கு இமாமாக்க போகிறேன், தலைவராக்க போகிறேன். நீங்கள் தான் முழு மனிதர்களுக்கும் தலைவர். சாதாரண ஒரு பட்டமா? அந்த காலத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு தலைவர்கள், நபிமார்கள் நியமிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தகைய ஒரு சிறப்பு கிடைக்கிறது? முழு மனிதர்களுக்கு நீங்க தான் தலைவர். ஏன்? நீங்கள் தான் நான் உங்களை சோதித்து பார்த்த நேரத்தில் அனைத்து கட்டளைகளையும் நீங்கள் நிறைவேற்றினீர்கள். அந்த சிறப்பை அவர்களுக்கு வழங்குகிறான். ஏகத்துவ இமாமாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதன் காரணமாக திகழ்ந்தார்களோ அந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்பதற்காக அந்த தலைவர் என்ன அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கால வமின் துர்ரியதி, இறைவனே என்னோடு மாத்திரம் நிறுத்தி விடாதே, எனது சந்ததிகளையும் நீ தலைவர்களை ஏற்படுத்தி இறைவனே. அப்படி என்று அவரை தலைவரா நியமிக்கிற நேரத்தில் சந்ததியை பற்றி நினைக்கிறார், தனது எதிர்கால சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறார், அவர்களிலும் தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று இறைவனிடம் கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கோரிக்கையை ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி? கால லா யமாலு அஹதில் லாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு இந்த வாக்குறுதி நிறைவேறாது. ஒரு சமுதாயத்தில் தலைவர்களை ஏற்படுத்துகிறேன், பெரும் பெரும் இமாம்களை நான் உருவாக்குகிறேன், மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களை நான் உன்னுடைய சமுதாயத்தில் இருந்தே உருவாக்குகிறேன். ஆனா அநியாயக்காரர்கள் இருந்து கிடையாது. எவன் அநியாயக்காரனா இருக்கிறானோ உனது சமுதாயத்திலும் அநியாயக்காரர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த வாக்குறுதி நிறைவேறாது என்று ஒரு நிபந்தனையிட்டு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை, அந்த கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தான் எந்த சோதனைகளுக்கு முகம் கொடுத்தாரோ, தான் எந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக முன்வந்து செய்தாரோ அது அனைத்தும் அவரை போலவே அவருடைய சமுதாயமும் அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய மனித குலமும் அவ்வாறே நிறைவேற்றி இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் மனதில் நினைக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நிறைவேற்றுவதாக இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தகைய சோதனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்தார்களோ அதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக இறையச்சத்தை எவ்வாறு கடைபிடித்தார்களோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் அவர்களை போன்று நாங்களும் நடக்க முடியும். என்ன நடக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகள், ஏகத்துவ பிரச்சாரம் அவருடைய முதலாவது சோதனையாக இருந்தது. சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் கருத்து சுதந்திரம் வழங்கப்பட்ட இந்த இலங்கை திருநாட்டில் கூட தௌஹீதுடைய ஏகத்துவ எழுச்சி 50 ஆண்டுகளை தாண்டிய பிறகும் கூட, ஏகத்துவ கொள்கை முழக்கம் இலங்கை பூராகவும் சொல்லப்படுகின்ற இந்த காலத்தில் கூட நாங்கள் எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். நாங்கள் பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். இந்த நேரங்களில் இந்த 21ஆம் நூற்றாண்டுல கருத்து சுதந்திரம் வழங்கப்பட்ட பிறகும் நாங்கள் எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுக்கிறோம் என்று சொன்னா, எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாத, எந்த விதமான பண்பாடும் இல்லாத,
எந்த விதமான நாகரீகமும் இல்லாத, கண்டதை எல்லாம் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். அந்த நிலைமைக்கு போங்க, அந்த காலத்துக்கு போய் சிந்தித்து பாருங்க, எப்படி தைரியம் என்று பாருங்க. முதல் படித்தரம் வீட்டில் ஆரம்பமாகிறது. அவர் சொல்றாரு, தகப்பனை அழைத்து சொல்கிறார், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், என் தந்தையே நீங்கள் சைத்தானை வணங்காதீர்கள். தந்தைக்கு கட்டளை என்னது? சைத்தானை வணங்காதீங்க. அவருடைய தந்தை யாரு? சிலைகளை உருவாக்கக்கூடியவர், விக்கிரங்களை வடிவமைக்கக்கூடியவர். அவருக்கு முதலாவது ஆர்டர் போகுது, சிலையை வணங்காதீங்க, இந்த சைத்தான்களை வணங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த சைத்தான கானலோர் ரஹ்மானி அசியா, இந்த சைத்தான் என்பவன் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்பவனாக இருக்கிறான், எனவே வணங்காதீர்கள். சொல்லிட்டு யா அபதி இன்னி அகாபு ஐ யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மானி, அளவற்ற அருளாளனிடமிருந்து உங்களுக்கு ஒரு வேதனை வருமோ என்று நான் அஞ்சுகிறேன். மேலும் ஃபதகூன லிஷைத்தானி வலியா, நீங்கள் சைத்தானுக்கு நண்பராகி விடுவீர்களோ, சைத்தானோட நீங்க கூட்டாளியாகி விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். தைரியமா சொல்றாரு. எங்க வீட்டுல ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த வாப்பாக்கு இப்படி சொல்லுவோமா? நாங்கள் அவரை அழைச்சி, நீங்க கபரு வணங்குறீங்க, நீங்க அவுலியாக்களை அழைக்கிறீங்க, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை சொல்றீங்க, செய்றீங்க, இதை செய்யாதீங்க, தைரியமா சொல்லுவோமா? ஊருக்கு உபதேசம் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? மக்களே அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க. ஊருக்கு உபதேசம் இருக்கும், வீட்டில் இருக்குமா? வீட்டுல தாப்பனுக்கு முன்னாடி நின்று இப்படி தைரியமா சொல்லி இருக்கிறோமா? கொஞ்சம் சொல்லி பார்ப்போம். அப்படியே வாப்பா வந்து கொஞ்சம் கோபம் அடைஞ்சு ஏதாவது ரூல்ஸ் போட ஆரம்பிச்சாருன்னு வைங்க, அடக்கி வாசிக்கிறதுக்கு ஆரம்பித்து விடுவோம். கொள்கையை சொல்றதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். வீட்டில் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நிக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? வாப்பா மகன் என்ற உறவு இருக்கத்தான் வேணும். உண்மையான அந்த தந்தை பாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தந்தையை சைத்தானிடம் இருந்து நான் காப்பாற்ற வேண்டும். அதை அவர்கள் சிந்திக்கிறார்கள். வீட்டிலே அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை துவக்குகிறார்கள். பாப்பா என்ன பண்ணாரு? சும்மா இருந்தாரா? அவர் அதை அங்கீகரிச்சாரா? உடனே வருது ரிப்ளை பாருங்க. கால அர்ராகிபு நான் தான் ஆலியத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களுடைய கடவுள்களை நீ அலட்சியப்படுத்துகிறாயா? அப்படி கேட்கிறாரு. சொல்லிட்டு லஇல்லம் தன்தஹி, நீ இதை இந்த கொள்கையை விட்டு விலகி செல்லாவிட்டால், கொள்கையை உற்று சைத்தான் என்று சொல்லி என்ற சிலைகளை நீ எதிர்க்கிறியா, அலட்சியப்படுத்துறியா, இதை மாத்திரம் நீ விட்டு விடலன்னு சொன்னா அர்ஜுமன்னக்க, உன்னை கல்லால் அடிச்சு நானே கொள்ளுவேன் அப்படி என்றார். எப்படி எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு. பாப்பவே சொல்லுவாரா? நாங்க கூட இன்றைய காலத்துல நாங்க ஏகத்துவத்தை சொல்லுவோம், எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். எதிர்ப்புகள் வருகின்ற நேரத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், உனக்கு நானே கல்லால் அடிப்பேன் பெற்றோர்கள் சொல்லுவாங்களா? யாராவது அடிக்க வந்தா அவனை கொள்கை தப்புதான், நானும் சொல்லத்தான் செய்றேன், ஆனா அடிக்காதீங்க, கை வைக்காதீங்க என்றாவது பேசுவாங்களா? இல்லையா? இவருக்கு அதுவும் கிடையாது. உடனே சமுதாயம் பதில் சொல்வதற்கு முன்னால் வீட்டில் மறுப்பு வருது. லேசிப்பட்ட மறுப்பு கிடையாது, கல்லால் அடிச்சு கொள்ளுவேன் அப்படி என்றாரு. பஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு நீ சென்று விடு, விலகி போ, கண்ணு முன்னுக்கு இருந்துறாரு, ஓடி போயிட்டு பரட்டுறாங்க. போறாரு. இன்னி தாயிபு நிலா ரப்பி சவாதீன், நான் என் இறைவனிடம் சொல்கிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என்ன நினைக்கிறாரு தகப்பன்? நினைக்கிறாரு வீட்டை விட்டு விரட்டினா அந்த சென்டிமெண்ட்டுக்கு சாப்பாடுக்கு என்ன செய்யறது, நோய்வாய்ப்பட்டா என்ன செய்யறது, உடுக்கிறதுக்கு என்ன செய்யறது என்ற கவலையிலேயாவது திரும்பி நம்ம கொள்கைக்கு வந்துருவாரு அப்படி நினைக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இதுவா மேட்ரு? வீட்டை விட்டு போவா சொல்றீங்க, போறேன், எங்கதான் போறான்னு பாப்போம் அவர் நினைப்பாரு. இவர் சொல்றாரு, என் இறைவனிடம் நான் செல்கிறேன், இன்னி தாயிபு நிலா ரப்பி சயஹ்தீன். எப்படி போறேன், எங்க போறேன்னு தெரியாது,
ஆனா அவன் வழிகாட்டுவான். உறுதியா நிக்கிறாரு. ஃபைதா மரில்து ஃபஹுவ யஸ்பீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் எனக்கு நோய் நிவாரணம் வழங்குவான். நீங்க மருந்து வாங்கி தரணும் என்றது கிடையாது, நீங்க வைத்தியம் பார்க்கணும் என்றது கிடையாது. நோய்வாய்ப்பட்ட அவன் பார்த்துக் கொள்வான். வீட்டில இருந்து எதனை எதிர்பார்க்கிறது? அன்பு, பாசம், அரவணைப்பு. நோய்வாய்ப்பட்ட மருந்து வாங்கி கொடுக்கிறது, படிப்புக்கு உதவி செய்யறது, தாப்பமாக இதுதானே செய்வாங்க. வேற என்னத்தை தான் பண்ணுவாங்க? செல்வத்தை நாடனும். பெற்றோர்களிடம் தேவையில்ல, ஒன்றுமே தேவையில்ல, வீட்டை விட்டு போறாரு. அடுத்ததான் வீட்டை விட்டு போறது சரி, சாதாரணமான விஷயம் என்று எடுத்துக்கோங்க. சமுதாயத்துக்கு போறாரு. சமுதாயத்துக்கு போய் அவர் சொன்ன அந்த ஏகத்துவ பிரச்சாரம் இன்றைய உலகத்தில் கூட நாங்கள் செய்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி சொல்றாரு என்று பாருங்க. இது காலலி அபிஹி வ கௌமிஹி மா ஹாதிஹி தமாசீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன். தனது தந்தையிடமும் தனது சமுதாயத்திடமும், இது என்ன சிலைகள் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், சிலைகளை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், இது என்ன இது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, காலு வஜத்னா ஆபானா லஹா ஆபிதீன், எங்கள் முதியோர்கள் அவற்றை வணங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவ்வளவுதான். பார்த்தது மட்டும்தான், கண்ணால் கண்டது மட்டும்தான். காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. பெற்றோர்கள் செய்தார்கள், எங்கள் பரம்பரையில் செய்து வந்தோம், எங்கள் மூதாதையர்கள் செய்தார்கள். உடனே மறுப்பு கொடுக்கிறாரு. எப்படி மறுப்பு? வார்த்தை பிரயோகங்களை கவனித்து பாருங்கள். காலு கால லகது குந்தும் அன்தும் வ ஆபாவுக்கும் ஃபீ லலாலின் முபீன், நீங்களும் உங்க வாப்பாமார்களும் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள். நேரடியா ஒரே அடி. பதில் அடி எப்படி போகுது? அப்படியா, பரம்பரையா செஞ்சீங்களா, இப்படி பாருங்களே, அப்படி பாருங்களே, அதெல்லாம் கிடையாது. வழிகேடு, நீங்கள் செய்வது வழிகேடு, உங்கள் பெற்றோர்கள் முதியவர்கள் செய்தது வழிகேடு, உங்கள் மூதாதையர்கள் செய்தது வழிகேடு, அப்படி என்று தன்னந்தனியாக நின்று மக்களுக்கு சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அவங்க கேட்கிறாங்க, சந்தேகம் வருது அவங்களுக்கு. இப்படி சொல்றாரு, சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரோ, நாம என்ன பதில் கொடுப்போம் தெரிஞ்சு கொண்டுதான் சொல்றாரோ அப்படி என்று நினைச்சு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். காலு அஜேதனா பில் ஹக்கி அம் அன்த மினல் வாஇபீன், நீ உண்மைக்கு சொல்றியா அல்லது விளையாடுறியா அப்படின்னு கேட்கிறாங்க. இவ்வளவு வெக்கம் கெட்டதானு பாருங்க. பாத்தில் உள்ள கொள்கைக்கு எந்த ஒரு பிடியும் இருக்காது என்பதை இந்த செய்தியில் நாங்கள் பார்க்க முடியும். அது விளையாட்டுக்கு சொல்றாரா உண்மையிலே சொல்றாரா என்று இவங்களுக்கே சந்தேகம் வருது. அப்படி கேட்கிறாரு. கேட்கிற நேரம் சமுதாயம் ஏதோ அடுத்ததான் முடிவெடுக்க போறாங்க, நமக்கு எதிராக களமிறங்கிடுவாங்க என்று அஞ்சி அவர் சொல்ல வந்த விஷயத்தை மாத்திக்கொண்டாரா? மாத்திக்கொள்ளவும் இல்லை. என்ன சொல்றாரு? கால பல் ரப்புக்கும் ரப்பு சமாவாத்தி வல்லால், உங்கள் இறைவன் யார் தெரியுமா? வானங்களையும் பூமியையும் படைத்தானே அவன் தான் உங்கள் இறைவன். அதுதான் நான் சொல்றேன்றாங்க. அல்லதி பத்திர உன்ன வானாலா தாலிக்கும் மினசாயிதீன், நான் அதற்கு சாட்சியாளராக இருக்கிறேன். திடீர் சாட்சி கருவாவாக யாரு நிக்கிறாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாரு, சாட்சியாளன். இறைவனுக்கு சாட்சியாளனாக நான் இருக்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு ஓபனா டிக்ளேர் பண்றாரு, வத்தல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமுக்கும் பாத அன் துவல்லு முதுபிரீன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் போனதற்கு பிறகு உங்களுடைய சிலைகளை நான் உடைப்பேன். டிக்ளரேஷன். முதலாவது டிக்ளரேஷன் பண்றாரு. செஞ்சிட்டு ஒளி அல்ல, ஓபனா டிக்ளேர் பண்றாரு, உடைப்பேன் உங்களோட சிலைகளை அப்படின்றாரு. சொல்லிட்டு செய்யாம இருந்தாரா? உடனே செயல் வடிவம், சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஃபஜஅலஹும் ஜுதாதன் இல்லா கபீரன் லஹும் லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன், அந்த பெரிய சிலையை மாத்திரம் வைத்துவிட்டு எல்லா மற்ற சிலைகளையும் சுக்குநூறாக்குகிறார்கள். அவங்க வந்து பார்க்கணும் என்றதுக்காக. இப்படி நடக்குதா? இவங்களுக்கு இப்ப சந்தேகம் வருது, என்ன நடக்குது? இவர சிலைகள் எல்லாமே உடைக்கப்பட்டு விட்டதே, பெருசு மட்டும் இருக்குதே, இது செஞ்சவன் அநியாயக்காரன் தான். அவங்க பேசுறாங்க, மன் பால ஆதா பிஹாலியத்தினா இன்னஹு லமினல் வாலிமீன், எங்கள் சிலைகளுக்கு இவ்வாறு செய்தவர் உண்மையிலேயே அநியாயக்காரர் தான். அவர் யார் என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு ஃபேமஸ் ஆகுறாரு. அந்த சமுதாயத்துக்கு கூட இப்ராஹிம் என்பவர் யார் என்று எல்லாத்துக்கும் தெரியாது. அவர் இருந்த பகுதியில மட்டும் தெரிஞ்சிருக்கும்.
உடனே ஃபேமஸ் ஆகுறாரு. எப்படி ஃபேமஸ் ஆகுறாரு? காலு சமயானா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞன் இவற்றை விமர்சித்துக் கொண்டிருந்ததை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உடனே வருது, ஆளை இனம் காண்றாங்க. இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. ஒருத்தம் மட்டும் இதை உடைப்பேன் அப்படி இப்படி சொல்லிக் கொண்டு இருந்தா அவரு இப்ராஹிம் என்று சொல்லப்படுறாரு, அவராத்தான் இருக்கும் ஆலோசனை வருது. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாரும் சேர்ந்து காலு ஃபாதூபிஹி அலா அயுனின் நாஸ், மக்களுடைய கண்களுக்கு முன்னால் அவரை கொண்டு வந்து நிறுத்துங்க சொல்லிட்டு லஅல்லஹும் யஸ்ஹதூன், அவர்கள் சாட்சி சொல்லட்டும் இவர்தான் அதை செய்தார் என்று மக்கள் சாட்சி சொல்லட்டும், ஆளை கொண்டாந்து நிறுத்தாத்துங்க அப்படின்றாங்க. கூட்டிட்டு வர்றாங்க. வந்து அவரிடம் கேட்கிறாங்க. அவர் பெரிய சிலத்தான் செஞ்சன்னு சொல்லுது. இப்படி சம்பவம் போகுது. கடைசியா என்ன பண்றாங்க? கடைசியா இவர் சொன்ன வார்த்தையும் பாருங்க, ரொம்ப ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள். குர்ஆனை ஓதுகின்ற நாங்கள் இவற்றை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியா சொல்றாரு, கால எல்லா விஷயமும் விளங்குது. இப்ப இன்னார்தான் செஞ்சதாக விளங்குறது. சொல்றாரு, கால அப்ப தாபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபவுக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத எந்த தீங்கும் செய்யாத அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறு கடவுள்களை நீங்கள் வணங்குகிறீர்களா? அல்லாஹ்வை வணங்காம நன்மை தீமை செய்ய முடியாத வேறு ஆட்களை நீங்கள் வணங்குகிறீர்களா? உஃபில்லக்கும் வலிமா தாபுதூன மின் தூனில்லாஹ், அதச்சி அல்லாஹ்வை விட்டு நீங்கள் வணங்கக்கூடியவைகளும் நீங்களும் போங்கடான்னு பேசுறாரு. இதே வார்த்தை உஃபின் என்ற வார்த்தை தாய்களுக்கு நீங்க உஃபின் சீ என்று சொல்லாதீங்க என்பதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை. சமுதாயத்தில் முன்னால் இருந்து ஓர் இளைஞனாக சொல்கிறார். இத நாங்க இன்றைக்கு செஞ்சா என்ன பேசுவாங்க தெரியுமா? இது தீவிரமான போக்கு, இவங்க மெச்சூர்ட் இல்லாத ஆக்க, ரத்த கொதிப்புல பேசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரத்த கொதிப்பில் தான் பேசினார்கள் என்று சொன்னால் இப்படி சொல்வது ரத்த கொதிப்பு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாக அல்லாஹ்வின் ஏகத்துவை நிலைநாட்ட வேண்டும் என்ற தூய்மையான கொள்கையில் தான் இதை சொன்னார்கள் என்று சொன்னால் இதுதான் தஅவாவின் வழிமுறை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி பேசுறாங்க. என்ன பண்ணுவாங்க? உடனே கூட்டம் ஹர்ரிகு, அவரை என்ன செய்யுங்க? நெருப்புல போட்டு பொசுக்குங்க. ஃபன்சுரு ஆலியத்துக்கும் இன் குன்தும் ஃபாயிலின், நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினா, உங்கள் கடவுள்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் இவரை சொட்டு பொசுக்குங்க அப்படின்றாங்க. உடனடியா நெருப்பு தயாராக்கப்படுகிறது. நெருப்புட தன்மை என்ன? நெருப்பு சூடாக இருக்கும், வேதனை அளிக்கும். தைரியமா நிக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து நெருப்புல தூக்கி போடுவாங்கன்னு தெரியும். தன்னந்தனியா நிக்கிறாரு. இப்பயாவது சரி நான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்னோட கொள்கை இதுதான், இனிமேல் உங்களுக்கு சொல்ல வரமாட்டேன் இப்படி சொன்னாரா? தைரியமா நிக்கிறாரு. அப்படி அசைக்க முடியாத தூணாக நிக்கிறாரு. எடுத்து போடுறாங்க நெருப்புல. போட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த அற்புதத்தை பாருங்க. குனா யானார் கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நாங்கள் சொன்னோம் நெருப்பு இப்ராஹிமின் மீது நீங்கள் குளிராக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். நெருப்புட தன்மையை சேஞ்ச் பண்றான் அல்லாஹ். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதுல நன்மை செய்பவர்களுக்கு சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்றான். இது இப்ராஹிமுக்கு மாத்திரம் கிடையாது. இப்படி கொள்கையில உறுதியா நீங்க நின்றீங்கன்னா உங்களுக்கும் தான். இப்படி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் தான் இவ்வாறு செய்வான். நெருப்புட தன்மை அல்லாஹ் மாற்றியது போல் எதிரிகளுடைய அந்த பலத்தை அல்லாஹ் தஆலா பலவீனப்படுத்தி உங்களுக்கு வெற்றியை தருவான் என்ற அந்த உத்தரவாதம். இந்த கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதுக்கு பிறகு என்ன பண்றாரு? ஊரை விட்டு போறாரு, ஹிஜ்ரத் பண்றாரு. அவர் ஒருத்தர் தான் ஈமான் கொள்றாரு. யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகுதான் அவருக்கு பலவிதமான அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் சேர்றாங்க. இந்த நிலையில் தனிமையாக இருந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திருமணம் முடிக்கிறாங்க. சாதாரணப்பட்ட விஷயமா? திருமணத்துல அங்கேயும் சோதனை. குழந்தை இல்ல. தள்ளாத வயது வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. நாங்க என்ன நினைப்போம்? நாங்க இவ்வளவு அல்லாஹ்வுக்காக பாடுபடுறோமே, இவ்வளவு அல்லாஹ்வுக்காக நாங்க தொழுகிறோமே, இவ்வளவு தர்மம் பண்றோமே, எங்களுக்கு ஏன் இப்படி சோதனை வரணும்?
சும்மாவது நாங்க நினைக்கிறோமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதுலையும் சோதனை. இவரை போல் தியாகம் செய்த எவரும் இல்லை. அவருக்கும் சோதனை, குடும்பத்தில் சோதனை, குழந்தை பாக்கியம் கடைசி காலத்துல தான் கிடைக்குது. அது அவரே சொல்லி காட்டுறார். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக. என்னுடைய தள்ளாத வயதில் இஸ்ஹாக்கையும் இஸ்மாயிலையும் தந்த அந்த இறைவனுக்கே எல்லா புகழும். அவரே வாக்குமூலம் கொடுக்கிறாரு, புகழ்றார் அல்லாஹ். இந்த டைம்லயா தாரது, இப்ப தந்தா என்ன தராட்டி என்ன அப்படி கேட்டாரா? அல்லாஹ் புகழ்றார், நன்றி செலுத்துறாரு. அதிலே அவருக்கு சோதனை வருகிறது. அடுத்ததாக அவருடைய மனைவியையும் அந்த பச்சிளம் குழந்தையையும் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத பாலைவனத்தில் தன்னந்தனியாக விட்டு வருகிறார். அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்துக்காக, எங்க மனைவிமார்களையும் எங்க குழந்தைகளையும் நாங்க எங்கேயாவது ஆளில்லாத இடத்துல விட்டுட்டு வருவோமா? அல்லாஹ் அப்படி ஒரு சோதனைகளுக்கு ஏற்படுத்தினா நாங்க அதுக்கு முன் வந்தாலும் எங்க மனைவிமார்கள் முன் வருவாங்களா? உங்களுக்கு தலையில ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்குதா? எங்களை போயிட்டு ஒருத்தர் இல்லாத அட்ரஸ் இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வாரீங்களே, இப்படி கேட்பாங்களே ஒழிய அதுக்கு சம்மதிப்பார்களா? முன்மாதிரியான மனைவியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். குழந்தையோட போறாங்க, கேட்கிறாங்க, எதுக்காக கொண்டு போறீங்க? அல்லாஹ் சொன்னானா? ஆமா. அப்ப சரி, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். மனைவியிடம் கொள்கை உறுதி, கணவனுக்கு பக்கபலமாக நிற்கிறார்கள். கேள்வி கேட்கல, முட்டாள்தனமா என்னை விட்டு செல்கிறீர்களே என்று அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை. குழந்தைய அல்லாஹ், என்னையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். உறுதியான நம்பிக்கை. அவருடைய துஆ தாங்க ஒரு முன்னறிவிப்பாக இன்றும் கூட அந்த மக்காவில் வாழக்கூடிய, சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு செல்வாக்குகள், செல்ல செழிப்பான நிலை உருவாகுவதற்கு காரணமே இந்த தியாகத்துக்கு பிறகு அவர்கள் செய்த துஆ தான். கேட்கிறாரு, யா அல்லாஹ் ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஜௌஜின் இந்த பைத்திகல் முஹர்ரம். உனது புனிதமிக்க ஆலயத்திற்கு அருகில் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத நிலத்தில் எனது பிள்ளையையும் மனைவியையும் விட்டு வந்திருக்கின்றேன் இறைவனே. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த. இறைவனை எதற்காக? ஒரே ஒரு நோக்கம்தான், உன்னை அவர்கள் வணங்குவதற்காக, மக்கள் வணங்குவதற்காக அவர்களை நான் விட்டு வருகிறேன். ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாசி தஹ்வி இலைஹிம். மக்களுடைய மனதை அவர்கள் பக்கம் திருப்பிவிடு, ஒரு அன்பை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்திவிடு. வர்சுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஸ்குரூன். அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக அவருக்கு பல பாகங்களில் இருந்து நீ கனி வகைகளை அவர்களுக்கு ரிஸ்காக வழங்கிவிடு. இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம், விவசாயத்துக்கே தகுதி இல்லாத அந்த பாலைவனம் செல்ல செழிப்பான நிலையில் இருப்பதை கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். தியாகத்துக்கு பிறகு அவர்கள் கேட்ட துஆதான் காரணம். குழந்தை பெருசாகுது, இதோட முடியுதா? அந்த குழந்தைய அறுத்து பலியிடணும் என்று கட்டல. எங்க குழந்தைய அறுத்து பலியிடுமாறு சொன்னா யோசிப்போமா இல்லையா? கண்டிப்பாக நாங்கள் யோசிக்கத்தான் செய்வோம். அவர் அதையும் தைரியமாக நிற்கிறாரு. எப்படி தகப்பன், எப்படி தாய், எப்படி பிள்ளைகள் என்று பாருங்க, முன்மாதிரியான ஒரு குடும்பம். அவர் சொல்றாரு, ஃபலம்மா பலகமா உஸ்ஸாய. அவருடன் அந்த குழந்தை உழைக்கும் நிலையை அடைந்த நேரத்தில் கால யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக்க. என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவில் கண்டேன். ஃபன்னுர் மாதா தரா. நீ என்ன நினைக்கிறாய் என்று யோசித்து பார்த்து என்னிடம் கூறு. ஆலோசனை சொல்றாரு, நான் அறுத்து பலியிடணும் என்று கனவுல கண்டுட்டேன், உண்ட ஐடியா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மகன் என்ன சொல்லி இருப்பாரு? இன்றைய காலத்தில் இப்படி யாருக்காவது அல்லாஹ் ஏற்படுத்தினா என்ன சொல்லி இருப்பாங்க? பாப்பாவே, அறுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் கிடைக்கலையா? இரண்ட தலைதான் உங்களுக்கு வந்து நானா பலிகடாவாகணும், என்னதான் நீங்க அறுக்கணுமா? இப்படி கேட்பாங்களா? சம்மதிப்பாங்களா? இவ்வளவு நாள் நீங்க சொல்றத நான் கேட்டு வந்தேன், இப்ப என்னமோ என்னைய கொள்ற அளவுக்கு வந்துட்டீங்க, ஏதோ பிரச்சனை போல, இப்படிதான் சிந்திப்பாங்க இன்றைய உலகத்தில். மகனை பாருங்க, யா அபத்தி இஃபால் மா தோமர். உடனே பதில் கொடுக்கிறாரு, என் தந்தையே, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை உடனடியாக செய்து முடித்து விடுங்கள். கனவு இல்லாத கட்டளை. மகன் புரிஞ்சு வைக்கிறாரு. வாப்பாட கனவு ஒரு இறைவனுடைய கட்டளை என்பதை அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து வைக்கிறார்கள். கட்டளையை நிறைவேற்றுங்கள். சும்மா வாய் பேச்சுக்கு சொல்லல, இந்த கட்டளை நிறைவேற்றுவது கஷ்டம்தான்.
எனக்கும் கஷ்டம்தான், ஆனால் சதஜிதூனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள். பொறுத்துக்கொள்ள பார்க்கிறது. உங்களோட கட்டளைய நான் நிறைவேற்றுவதற்கு, நான் உங்களுக்கு ஒத்தாசை வழங்குவதற்கு அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு தியாகங்கள் மத்தியில் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றியதால் தான் அவர் ஏகத்துவ இமாமாக, மக்களுக்கெல்லாம் இமாமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவினால் நியமிக்கப்படுகிறார்கள். இதை, இந்த தியாகத்தை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் ஹஜ்ஜில் நாங்கள் பலவிதமான வணக்கங்களை செய்கிறோம். சஃபா மர்வாவில் ஓடுவதிலிருந்து, உல்ஹியா குர்பான் கொடுப்பதிலிருந்து, ஷைத்தானுக்கு கல்லெறிவதிலிருந்து அனைத்து காரியங்களும் ஒரு குடும்பம் அல்லாஹ்வுக்காக செய்த தியாகத்தின் ஒரு தொகுப்பாகத்தான் அல்லாஹ் இந்த வணக்கங்களை எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். இதற்காக இந்த தியாகங்கள் எங்கள் மத்தியிலும் வர வேண்டும் என்பதற்காக. அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? சும்மா அவுஹைனா இலைக்க, முஹம்மதே பிறகு நாம் உனக்கு அறிவிக்கின்றோம். எப்படி அறிவிக்கின்றோம்? அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபன், சத்தியத்தில் சாயாமல் நின்ற அந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீரும் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு அறிவிக்கின்றோம். வமா கான மினல் முஸ்ரிகீன், அவர் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவராக இருக்கவே இல்லை என்று அல்லாஹ் மிகவும் உத்தரவாதம் வழங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு தியாகிதான், சத்தியத்தில் நின்றவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருக்கு மாத்திரம் கிடையாது, ரசூலுல்லாவுக்கு மாத்திரம் கிடையாது, முழு மனித குலத்துக்கும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். வமன் அஹ்ஸன தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வ ஹுவ முஹ்ஸினுன், அழகான செயல்களை செய்து அல்லாஹ்வுக்காக முகத்தை கட்டுப்படுத்திக் கொள்பவர்களை விட அழகிய மார்க்கத்திற்குரியவர்கள் யார்? மேலும் வத்தபா மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, சத்தியத்தில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர் விட அழகான மார்க்கத்துக்குரியவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சோதனைகளை, இந்த தியாகங்களை நாங்கள் படிப்பினையாக பெற்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ஹஜ்ஜி பெருநாள்களில் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் அல்லாஹ்வுக்கு தூய்மையான முறையில் இறையச்சத்துடன் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகம், அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்த அசையாத நம்பிக்கை, கொள்கையில் இருந்த உறுதி, இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜி பெருநாளை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம்தான் அல்லாஹ் தஆலா பிரகடனப்படுத்த வைக்கிறார். அப்ப இந்த ஹஜ்ஜி பெருநாளை, ஹஜ்ஜியுடைய இந்த நாட்களை நாங்கள் அடைகின்ற நேரத்தில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில அந்த படிப்பினைகளை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் நாங்கள் பிறை பார்ப்பதற்கு பல ஏற்பாடுகளை செய்திருந்தோம். பிறை தென்படாத காரணத்தினால் துல்கஅதாவுடைய மாதத்தை 30வது நாளாக நாங்கள் தீர்மானித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு முதல் ஹஜ்ஜியுடைய அந்த நாள் தொடங்குகிறது. வருகின்ற 6ஆம் திகதி அரஃபாவுடைய நாளாக நோன்பு பிடிப்பதற்கு நமக்கு கடமையாக இருக்கிறது. 7ஆம் திகதி ஹஜ்ஜி பெருநாள், தியாக திருநாள் நமக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். அதற்கு கூட்டு குர்பானிகள், அந்த இபாதத்தையும் செய்வதற்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டாக குர்பான் கொடுக்க விரும்புபவர்கள் ஒருவருக்கு 9500 ரூபாய் வீதம் அந்த தொகையை பெற்றுக் கொடுத்தால் அவர்கள் அந்த கூட்டு குர்பானிலே பங்குதாரிகளாக மாறிவிட முடியும். அதற்காக சில சகோதரர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கூட்டு குர்பானில் பங்கு பெறலாம். அதே நேரத்தில் தனியாக ஒரு மாடு கொடுக்க விரும்புபவர் கூட அந்த சகோதரர்களுடன் தொடர்பு கொண்டு அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளலாம். குர்பானியின் சட்டங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்கிறோம். அந்த நோட்டீஸ்ல குர்பான் கொடுக்கக்கூடியவர் என்னென்ன சட்டங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும், குர்பான்ல உண்மையான வழிமுறை எது, இஸ்லாத்தில் சரியான முறையில் எவ்வாறு நாங்கள் குர்பான்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற பல தகவல்களை அந்த நோட்டீஸிலே இருக்கிறது. அவற்றையும் நாங்கள் கடைபிடித்து இறைவனை அஞ்சி குர்பான் ஒழுங்கான முறையில் கொடுத்து
நல்ல அல்லாஹ்விடத்தில் இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈழத்து மண்ணில் இனிய இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்து இயம்பும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மார்க்க பணிகள் நாடு முழுவதுமுள்ள தனது கிளைகளினூடாக ஆண் பெண் இருபாலாருக்கும் வாராந்த மார்க்க கொள்கை வகுப்புகள், முஸ்லிம் சகோதரர்களுக்கான இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம், மாற்று மத சகோதரர்களுக்காக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மற்றும் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள், சிறார்களுக்கான அடிப்படை மார்க்க கல்வி புகட்டும் அல் குர்ஆன் மதரசாக்கள், மார்க்க ஐயங்களை போக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் மற்றும் விவாதங்கள், புதிதாக இஸ்லாத்தை தழுவிய முஸ்லிம்களுக்கான மார்க்க விளக்க பயிற்சி நெறிகள், இலவச புத்தக விநியோகங்கள், சமூக தீமைகளை கண்டித்து துண்டு பிரசுரங்கள், 3 மாதங்களுக்கு ஒருமுறை தலைமையகத்தில் அழைப்பாளர்களுக்கான மார்க்க ஆய்வு கூட்டம், தெருமுனை பிரச்சாரம் மற்றும் விசேட மகாநாடுகள், மாதந்தோறும் வகையின் வார்ப்பில் அழைப்பு மாத இதழ், மாற்று மத அன்பர்களுக்கு இஸ்லாத்தை தெளிவுபடுத்தும் சிங்கள மொழிபெயர்ப்பு புத்தகங்கள், இளைஞர்களுக்கு இஸ்லாத்தை தூய வடிவில் எடுத்துரைக்க மாணவர் அணிகள், இன்னும் பல முன்னெடுப்புகளை முனைப்போடு மேற்கொள்ளும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய பணிகள். எமது ஜமாத் உதிரம் கொடுத்து உயிரை காக்கும் இரத்த தான முகாம்கள், வறிய சிறுவர்களுக்கான இலவச கத்னா முகாம், இலவச புத்தக விநியோகங்கள், வருமானம் குறைந்த பாடசாலை மாணவர்களுக்கான இலவச பயிற்சி புத்தகங்கள், வறிய ஏழை மக்களுக்கு உலருணவு பொதிகள் மற்றும் இலவச மருத்துவ உதவிகள், இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனர்த்த உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள், இஸ்லாத்தை தழுவிய எமது சகோதர சகோதரிகளுக்கான வாழ்வாதார உதவிகள், கூட்டு பித்ரா மற்றும் கூட்டு உல்கியா, கூட்டு சகாத் என தனது பணிகளை முன்னெடுக்கின்றது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத். நன்மைகளை வாரி வழங்கும் இம்மகத்தான பணிகளில் உங்களையும் இணைத்துக் கொள்ள உங்கள் சகாத் மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், ஹேட்டன் நேஷனல் வங்கி, இலக்கம் 108010104971, மருதானை கிளை, கொழும்பு 10. மற்றும் இஸ்லாத்தை ஏற்ற சகோதர சகோதரிகளுக்காக உங்களால் இயன்ற உதவிகளை வாரி வழங்க அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், ஹேட்டன் நேஷனல் வங்கி, இலக்கம் 108010105916, மருதானை கிளை, கொழும்பு 10.